அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம் உடலுக்கும் சேர்த்து சரியான உணவை எடுத்துக்கணும். அந்த உணவு நம்முடைய சுவை அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்காங்க. நம்ம உணவை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்கன்னா, தலை தித்திப்பு கடை கைப்பொண்ணா. முதல்ல இனிப்பு சாப்பிடு, கடைசியா கசப்பு சாப்பிடு. முதல்ல இனிப்பு சாப்பிடணும்னே நம்ம 2 ஜாங்கிரி ஒரு மைசூர் பால் சாப்பிடுறது பேர் இனிப்பு இல்லை. தலை தித்திப்பு அப்படின்னா முதல்ல பழங்கள் சாப்பிடணும். ஒரு வாழைப்பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒரு பப்பாளி, ஒரு மாதுளை, எது பக்கத்துல இருக்கோ அந்த பழ துண்டுகளை சாப்பிடணும். அமெரிக்கால இருக்கீங்க, உங்க வீட்டு தோட்டத்துல ப்ளூபெரி இருக்கு, பக்கத்துல இருந்து ராஸ்பெரி எடுத்து சாப்பிடுங்க. ஆனா இங்க வந்து அயனாவரத்துல இருந்து உட்கார்ந்துட்டு நான் கிவி பழம் வாங்கி தான் சாப்பிடுவேன், அது முட்டாள்தான். என் அருகாமையில, என் பக்கத்துல, என் வீட்டு தோட்டத்துல, என் ஊருக்கு அருகாமையில் உள்ள கிராமத்தில் என் உழவன் தயாரித்து கொடுக்கக்கூடிய எங்க பக்கத்துல இருக்கிற பழம் நமக்கு போதும். நான் போய் அப்படியே நேரா மான்செஸ்டர்ல இருந்து ஸ்ட்ராபெரி கொண்டு வந்து நீங்க வந்து உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன்னா அது முட்டாள்தான். நம் பக்கத்தில் நம் அருகாமையில இருக்கக்கூடிய பழத்துண்டுகள் நமக்காக. அது மாதிரி தலை தித்திப்படுத்திக்கணும். கடைசியில கசப்பு. 6 சுவை பத்தின புரிதல் இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகள்ல எத்தனை பேருக்கு 6 சுவை தெரியும்? தெரியாது. பல பேருக்கு தெரியாது. என்னது கார்பா, துவர்ப்பா, துவர்ப்புனா என்ன அப்படின்னு ஒருத்தர் அன்னைக்கு கேட்டாங்க. துவர்ப்புன்னு ஒரு சுவை இருக்குன்னே பல பேர் தெரியாது. துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு இருக்கும். துவர்த்தல், உலர்தல், துவட்டிட்டோம், துவர்த்திட்டோம், உலர்தல், உலர வைத்தல். உடலை உலர வைப்பது துவர்த்தல். அஸ்ட்ரிஞ்சனிக் அப்படிங்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அஸ்ட்ரிஞ்சன்கிற சொல் கூட துவர்த்தலுக்கு இணையான சொல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல அப்படி கொடுத்திருக்கான். அந்த துவர்த்தல் அப்படின்னா அந்த உலர வைக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த உலர வைக்கக்கூடிய துவர்த்தல்ங்கிறது பெரும்பாடுக்கு துவர்த்தல் கொடுங்க. அதிகமா ரத்தப்போக்கு போகுது, மெலரோஜிக்கா இருக்காங்க, துவர்ப்பா இருக்கிற வாழைப்பூ கொடுங்க. நல்ல இம்பூரல் அப்படின்னு ஒரு தாவரம், இம்பூரல் காணாது ரத்தங்கிக்கு செத்தானே அப்படின்னா. அதிகமா ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா முதல்ல இம்பூரல் கொடுப்பாங்க. அதிகமா ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா வாழைப்பூ கொடுப்பாங்க. காரணம் என்ன? வாழைப்பூடைய துவர்ப்பு தன்மை.